எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக பசங்க வீட்டில் இருக்கும்போதோ இல்லைனா ஹாலிடேஸ் டைமில் வீக்கெண்ட்ஸ்லாம் ஏதாவது வித்தியாசமான ஸ்நாக் ரெசிபிஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 2 அருமையான பிரெட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். நான் இங்கே ஒயிட் சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட் பிரெட் பிடிக்கும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட இந்த ரெசிபி செய்யலாம். பிரெட் ஓரத்தை கட் பண்ணி எடுத்துட்டு ஈவனாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிரெட் பீசஸை டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கட் பண்ண பிரெட்டை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணுங்க. எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் கலராக வந்ததும் ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருங்க. சில்லி பேஸ்ட் செய்ய 10லேருந்து 15 சிவப்பு மிளகாயை தேவையான தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் பிளான்ச் பண்ணுங்க. நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சு வேற கண்டெய்னரில் மாற்றி வச்சிடலாம். ஒரு அகலமான பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் பொடுசா நறுக்கின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொடுசா நறுக்கின இஞ்சி, 2 நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து பொடுசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடுசா நறுக்கின ஒரு பெரிய துண்டு குடமிளகாய் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து வதக்குங்க. உப்பும் காரமும் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1 டீஸ்பூன் வினிகர், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் இப்போ அரைச்ச சில்லி பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தாள் வெங்காயம் சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி குக் பண்ணலாம். ஒரு சின்ன போல்ல 1/2 டீஸ்பூன் சோள மாவு கூட 1/4 கப் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி கடாயில சேர்த்துருங்க. இப்போ டோஸ்ட் பண்ண பிரெட் பீசஸை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. ஃபைனலா நறுக்கின வெங்காயத்தாள் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டு உடனே சர்வ் பண்ணுங்க. அடுத்த வாட்டி பிரெட் வாங்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான டிஷ் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பொடுசாக துருவின 1 கேரட், 1/2 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, நான் பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இது ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான செய்யக்கூடிய ஒரு டிஷ். எல்லாத்தையும் கலந்த பிறகு இப்போ ஒரு மேஷர் வச்சு எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். உங்ககிட்ட மேஷர் இல்லைன்னா நீங்கள் ஒரு கனமான கரண்டி இல்லைன்னா உங்கள் கையில் கூட நீங்கள் இதை மசிச்சு பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. வீட்டில் பசங்க சின்ன குழந்தைங்க பசியாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இது குயிக்காக ஈஸியாக இதை செஞ்சு கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு தடவை உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிரெட் உருளை கட்லெட்டுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம். நான் இப்போது 2 சைஸில் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட கட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன டப்பா மூடி வச்சு கூட நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பிரெட்டை ஒரு பெரிய கட்டர் வச்சு கட் பண்ணி அதை இன்னொரு சின்ன சைஸ் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது ஒரு அழகான ரிங் ஷேப் அண்ட் இன்னொரு சின்ன ரவுண்ட் ஷேப்பும் கிடைக்கும். இப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிரெட் ரிங் எடுத்து நடுவில் தேவையான மசாலா வச்சு ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்ம சேர்த்த மசாலா ஃபுல்லாக ரிங் எம்டி ஸ்பேஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கட்லெட்ஸை ஒரு தவாவில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பெரிய அகலமான தவா எடுத்து சூடாக்கி லேசாக நெய் தடவுங்க. தவா உங்ககிட்ட பெருசாக இல்லைன்னா நீங்கள் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கட்லெட்டாக மெதுவாக தவாவில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் சுற்றி இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு பக்கம் நல்ல கோல்டன் கலர் வந்ததும் ஸ்டோவ்லேருந்து எடுத்து வச்சிருங்க. அதே தவால இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி சின்ன கட்டரில் கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்கிற டிஷ். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டா கூட நீங்கள் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் அந்த ஸ்நாக்கை செஞ்சுக்கலாம். இப்போ மசாலா ஃபில் பண்ணி ரோஸ்ட் பண்ணியிருக்கிற பிரெட் ரிங்ஸ் மேலே இந்த சின்ன ரோஸ்டட் பிரெட் ரவுண்ட்ஸை வச்சு அது மேலே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றி கொத்தமல்லி இலை வச்சு அழகாக பரிமாறுங்க. ரெண்டு அட்டகாசமான ஸ்நாக் ரெசிபிஸ் பார்த்தீங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் பிரெட் வாங்கி இது செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.